மொத்தம் 38 லட்சம் ஆச்சு சார். நாங்கள் இந்த வீட்டுக்காண்டி கட்ட வேண்டிய மொத்த பணமும் கொடுத்தாச்சு சார். சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திருப்பி பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. என்னங்க இது முழு பணத்தை கொண்டு வந்துட்டான் எப்படிங்க? எனக்கே ஒன்றும் புரியல. எப்படி தான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, இந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டு வீட்டோட உரிமையாளருக்கே இந்த வீடு ஒப்படைக்கப்படுகிறது. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. எப்படி ஒத்துக்க முடியும்? அதான் வீட்டை 52 லட்சத்துக்கு கொடுக்குறோன்னு 3 தடவை சொன்னீங்களே. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் மனம் நிக்கிற, ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அதனால சட்டப்படி ஏலம் முடியறதுக்கு முன்னாடியே வீட்டோட சொந்தக்காரங்க பணத்தை கட்டினதுனால எதுக்கு என்ன தோக்கடிச்சா? தோக்கடிச்சனா என்னதுக்கு தோக்கடிச்சா? நானும் தானே உங்களோட வந்து விளையாடுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன் நானு. ஏம்மா, அதான் ஆபீசர் சட்டப்படி எங்களுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிட்டார்ல. நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். எங்க அப்பா 35 வருஷமா உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை அவ்வளவு ஈஸியா தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல உங்க அப்பாவும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரியா இருக்கீங்க. இந்த பணத்தை ஆளுங்களை வச்சு எடுத்துட்டோமே, எப்படி பணம் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. மாப்ள, விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்ள, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன். ஒரு காலி பேக் எடுத்து அதுல கொஞ்சம் பேப்பரை போட்டு இவ கொண்டு வரட்டும். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போனதுக்கு அப்புறம் தான் யார் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. இப்பவாது தெரிஞ்சுக்கோ, முத்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறதே அவங்க. அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ இப்ப அவன் கூட தானே சேர போற. ஆமா, அப்புறம் என்ன இவ்வளவு இழுத்துக்கு இருக்க? இன்னைக்கே போய் சரி போடி உள்ள போடி.